இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ஒரு சூழ்நிலையை சமாளித்து அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்கல்ல, அதனால் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. அனைவருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய லக்னாதிபதி புதன் என்பதனால எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நல்ல ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தார் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக வரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வழிபட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அப்படிங்கிற போதே ஏறு வரிசையாகும். காற்று உறுப்பு என்பதனால ஏராளமான திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ஒன்று எல்லா இடத்துலையும் ரொம்ப தனித்தன்மையாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னால் முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசினா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய உச்சரிப்பே ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல கல்வியின் மீது நல்ல ஒரு அதீத பற்று இருக்கும். நிறைய கற்றுக்கணும், நிறைய தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பற்று உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இது மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுலேயுமே நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உறவுகள் விஷயத்திலையும் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு உறவுகள் வீட்டுக்கோ அல்லது ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி முக்கிய நபர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விலகி சென்ற வாடிக்கையாளர்லாம் மீண்டும் வந்து உங்களுடைய பொருளை வாங்குவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் மிதுன ராசி அன்பர்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலையாகட்டும் வியாபாரத்துலையாகட்டும் ஏதாவது பிரச்சனை வருது, இடர்பாடு வருது அப்படின்னா கூட அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்பத்துலேயும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த அந்த மன வருத்தம், குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உறவுங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தம் இதெல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து குழந்தைகளையும் மகிழ்விப்பீங்க. அது குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கும் மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி இந்த மிதுனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மங்கள நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வாக்கு வன்மையால் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே முன்னேற்றம் தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களை இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் இந்த மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வண்டி வாகனத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி தொழில் ஏதாவது புதிதாக தொடங்க போகிறீங்க அல்லது தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்களுடைய நண்பர்களை இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதுன ராசி மாணவர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை எல்லாமே செய்து முடிக்கணும், வெற்றி பெறணும், அதில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் உழைப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்போடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக முடிய இருக்குது நம்மளுடைய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பகைவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தொழிலில் கூட எதிரிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க, அதுவும் புதிய நண்பரை போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவசரம் படக்கூடாது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடன் விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சொத்து பிரச்சனைலாம் ரொம்ப நாளாக போயிட்டே இருந்திருக்கும். அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது கோபம் வர்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சொல்கிறது ரொம்பவும் நல்லது. பொறுமையாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவெடுங்க. அவசரப்பட்டு கோபமாக தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். தேவையில்லாத கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் ஸ்ரீராமர் மகரிஷியை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற மனக்குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே சரியாகி மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நாங்கள் ரொம்ப நாளாக தொழில் செய்கிறோம், ஆனால் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நாளாக நாங்கள் திருமண வரன் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. அந்த அண்ணாமலையோட
அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.